பெருமாளின் திருவிளையாடலை பார்த்தீர்களா? என் 2 தங்கைகளில் காந்திமதிதான் மூத்த தங்கை. இளையவள் பெரிய பிராட்டிக்கும் காந்திமதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. பெரிய பிராட்டி எதையும் அனுசரித்து போகக்கூடியவள். ஆனால் காந்திமதி எதுவும் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவள். நேம நிஷ்டைகளிலும் ஆச்சாரத்தை கடைபிடிப்பதிலும் மிகுந்த பிடித்தம் உள்ளவள். சற்று பிடிவாதமும் உள்ளவள். இவளின் போக்கை அனுசரித்து போகும் அகமுடையான் இவளுக்கு அமைய வேண்டுமே என்று அனுதினமும் திருமலையானிடம் நான் வேண்டாத நாளே இல்லை. அதன் பலனாக திடீரென்று ஒரு நாள், இதோ உன் மாப்பிள்ளை என்று தங்களை கை காட்டி விட்டார் அந்த திருமலையான். பொறுமையும் அனுஷ்டானமும் நிறைந்து யஞங்கள் நடத்தும் ஒரு பரம சிரேஷ்டரை மாப்பிள்ளையாக அடைந்த நான் தான் மிகவும் பாக்கியசாலி. அடடடடா, ஆரம்பித்து விட்டீர்களா? மைத்துனர் மாப்பிள்ளையையும் மாப்பிள்ளை மைத்துனரையும் பாராட்டத் தொடங்கினால் நேரம் போவதே தெரியாதே. பொறாமைப்படாதே காந்திமதி. என் மாப்பிள்ளை என் பெருமையை பற்றி பேசும்போது நானும் அவர் பெருமை பற்றி பேசுவதானே முறை. ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் அவரை திருமணம் செய்து கொண்டதால் தான் அவர் உங்களுக்கு மாப்பிள்ளை, நீங்கள் அவருக்கு மைத்துனர். அதனால் நீங்கள் பாராட்ட வேண்டியது என்னைத்தான். அவ்வளவுதானே, பாராட்டி விட்டால் போகிறது. சரி சரி, பிறகு பாராட்டலாம். முதலில் மோரை அருந்துங்கள். வேண்டாம் அம்மா. கோவிலுக்கு சென்று நாதவள்ளி தாயாரையும் ஆதிகேசவனையும் சேவித்து விட்டு வந்து விடுகிறேன். அதனால் என்ன? மோர் அருந்தி விட்டு கோவிலுக்கு செல்லலாமே. இல்லை அம்மா, வெறும் வயிற்றோடு பெருமாளை சேவித்தே எனக்கு பழக்கமாகிவிட்டது. நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன். சரி, வருகிறேன் மாப்பிள்ளை. வாருங்கள். சரி, நீங்களாவது மோரை அருந்துங்களேன். இல்லை காந்திமதி, எனக்கும் அன்னதானம் சம்பந்தமாக ஒருவரை சந்திக்க வேண்டியுள்ளது. போய்விட்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன். அதற்குள் உன் தமையனாரும் வந்து விடுவார். இருவரும் அமுது செய்ய ஒன்றாகவே உட்கார்ந்து விடுகிறோம். நம் இருவரின் மனமும் ஒத்து போகிறதோ இல்லையோ, என் அண்ணாவின் மனமும் உங்கள் மனமும் ஒத்து போகிறது. சீக்கிரம் சென்று வாருங்கள். சரி.